இந்த நாளிலே இந்த பரிசுத்த திருப்பந்தியை குறித்து நான் உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நாம் மாதந்தோறும் இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். ஆனால் இந்த பரிசுத்த திருப்பந்தியை குறித்து நாம் என்ன விளங்கி இருக்கிறோம்? ஏதோ ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு பரிசுத்த திருப்பந்தி பரிமாறப்படுகிறது. அந்த ரொட்டி துண்டை வாங்குகிறோம், அந்த திராட்சை ரசத்தை நாம் குடிக்கிறோம். ஆனால் இதிலிருந்து நாம் எதை விளங்கி இருக்கிறோம்? இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது? இந்த பரிசுத்த திருப்பந்தியோட முக்கியத்துவம் என்ன? இதோடைய ஆதாரம் என்ன? நான் ஏன் ஒரு சபை ஏன் இந்த பரிசுத்த திருப்பந்தியை ஆசரிக்கிறது என்பதை விசுவாசிகள் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறது நமக்கு மிக மிக அவசியம். இதோட முக்கியத்துவத்தை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்வோமானால் நாம் எப்போதும் எடுக்கிறது போல சாதாரணமாக பரிசுத்த திருப்பந்தியிலே பங்கு பெற மாட்டோம். அதை உணர்ந்து ஆண்டவர் செய்த மகிமையான கிரியைகளை நாம் நினைத்து பாத்திரவான்களாய் பங்கு பெற இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடமானது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு ஒரு பிரசங்கமாய் பண்ணாதபடிக்கு ஒரு போதனையாக பண்ண நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். நாம் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15 16 வரைக்கும் 17 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். 16வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இந்த பரிசுத்த திருப்பந்தியை குறித்து ரொம்ப தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இந்த 12 பேருக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் இந்த திருப்பந்தியின் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசுவோடு கூட ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த நாட்களிலே மற்ற சீஷர்களை போல அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசுவோடு இல்லை. ஆனாலும் மற்ற சீஷர்களுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாட்டை இந்த பரிசுத்த திருப்பந்தியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக பெற்று எழுதுகிற ஒரு காரியம் இது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நீங்கள் அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போது கிறிஸ்துவுடைய இரத்தத்திலே நாம் ஐக்கியப்படுகிறோம். கிறிஸ்துவுடைய
இரத்தத்திலே நாம் ஐக்கியப்படுகிறோம் என்பதை மறக்க கூடாது. அதே போல அந்த அப்பத்தை பிட்டு உங்களுடைய கரத்திலே கொடுக்கும் போது கிறிஸ்துவுடைய சரீரத்திலே நாம் ஐக்கியப்படுகிறோம். எதை குறிக்கிறது என்றால், இந்த திருப்பந்தியிலே நாம் உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் பங்கு பெறுகிற வேளையிலே நாம் கிறிஸ்துவோடு ஒன்னாகி விடுகிறோம் என்று அர்த்தம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவோடு ஒன்றாகி விடுகிறோம். அவர் இரத்தத்திலே ஐக்கியப்பட்டு விடுகிறோம். அவருடைய சரீரத்திலே நாம் ஐக்கியப்பட்டு விடுகிறோம். கிறிஸ்துவிலே நாம் ஒன்றாய் மாறி விடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் இருக்கும்படியாக, வலது பரிசுத்தத்தில் இருக்கும்படியாக கடந்து போய்விட்டார். ஆனாலும் இன்றைக்கு அவருடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக தான் இந்த பரிசுத்த திருவிருந்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த திருப்பந்தியை நாம் இதுல எப்படி பங்கு பெற வேண்டும் என்றால், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் வந்து கலந்து கொண்டேன், திருவிருந்திலே பங்கு பெற்றேன் என்று அல்ல. நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து அறிந்து நம்முடைய ஐக்கியத்தை அவரோடு கூட புதுப்பித்துக் கொண்டு இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவோமானால் இது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்ப பரிசுத்த திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எனக்கும் என் ஆண்டவராய் இயேசுவுக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு அந்த ஐக்கியம் இருக்கிறது? ஹல்லேலூயா. யார் யாருக்கு ஆண்டவராய் இயேசுவோடு ஒரு அந்யோன்யமான ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த திருப்பந்தியிலே பாத்திரவான்களாய் பங்கு பெற முடியும். ஒருவேளை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களோடு தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் ஏதாவது ஒரு காரியத்து நிமித்தம் துண்டிக்கப்பட்டிருக்குமானால், உடைக்கப்பட்டிருக்குமானால், ஏதோ ஒரு பாவ காரியத்து நிமித்தம் அந்த ஐக்கியம் கெடுக்கப்பட்டிருக்குமானால், ஆவியானவர் உங்களோடு கூட காலையில பேசுகிறார். விட வேண்டிய காரியங்களை விட்டு அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் இயேசுவோடு கூட இருக்கிற உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு இந்த நாளிலே இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவது என்றால் இந்த நாளின் திருவிருந்து ஆராதனை உங்களுக்கு மெய்யாகவே ஆசீர்வாதமாயிருக்கும் என்று சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய மரணத்துக்கு முன்பாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய கரத்தில் எடுத்து அதை சீஷரிடத்திலே கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். ஒவ்வொரு விசுவாசியும் தயவு செய்து வேதாகமத்தை திறந்து இந்த வசனங்களை பார்க்க வேண்டும். இது பிரசங்கம் அல்ல, இது ஒரு போதனையா இருக்கிறபடினாலே நீங்கள் கவனித்து கேட்கிறது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே இதை நீங்கள் பார்க்க வேணும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணு இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு
சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பஸ்கா போஜனத்தை புசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துல எழுந்து அப்பத்தை பிட்டு, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், இதை குடியுங்கள், பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை, உங்களோடு கூட நான் பண்ணுகிற ஒரு புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சபையாரே, ஆண்டவராய் இயேசு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும் போது நல்ல கவனிக்க வேணும். ஏனென்றால் அநேகர் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறபடினாலே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்தது அப்பமும் ரசமும் தான், அப்பமும் திராட்சை ரசமும் தான். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்றால், அந்த மாஸ் நடத்தும் போது அந்த பிரீஸ்ட் ஆசாரியன் அந்த அப்பத்துக்காகவும் அந்த ரசத்துக்காகவும் விண்ணப்பம் ஜெபம் பண்ணும்போது ரோமன் கத்தோலிக்கர் இன்னைக்கு விசுவாசிக்கிறது என்ன, ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே கொடுத்தது போல மறுபடியுமாக அவருடைய சரீரமும் இரத்தமும் கொடுக்கப்படுகிறது என்று விசுவாசிக்கிறார்கள். வேற விதத்துல சொல்ல வேண்டும்.
முதல் திருவிருந்து ஆராதனை பைபிள் எங்க போட்டிருக்கு? ஆபிரகாமை யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் எருசலேமுக்கு போகிறார். யாரை சந்திக்கிறார்? மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். மெல்கிசேதேக் யாரு? எருசலேமுடைய முதல் ராஜாவும் ஆசாரியனுமாயிருக்கிறவர். மெல்கிசேதேக் எருசலேமின் ராஜா, முதல் ராஜாவும் ஆசாரியமாயிருந்தவர். வேதாகமத்திலே இந்த மெல்கிசேதேக் என்ற மனுஷன் ரொம்ப ஒரு வினோதமான ஒரு பாத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஒரு ராஜா ஆசாரனா இருக்க முடியாது, ஒரு ஆசாரியன் ராஜாவா இருக்க முடியாது. ஒரு ராஜாவாய் ஒரு மனுஷன் ஆக வேண்டுமானால் யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். ஆசாரியனாய் ஒருவன் வர வேண்டுமானால் லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். ஆகவே ஒரு ராஜா ஆசாரனா இருக்க முடியாது, ஒரு ஆசாரியன் ராஜாவா இருக்க முடியாது. ஆனால் மெல்கிசேதேக் எருசலேமின் ராஜா, அவர் ராஜாவாய் மாத்திரமல்ல, ஆசாரியனும், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் எருசலேமின் ராஜாவுமாய் இருந்தவர் மெல்கிசேதேக். ஆகவே அந்த மெல்கிசேதேக்கை ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்னடையாளமாய் நாம் சொல்லுகிறோம். இப்ப உங்க வேதாகமத்தை ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொடுங்க. 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். இப்பொழுது ஆபிரகாம் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போகிறார். நல்ல கவனிக்க வேணும். அந்த நாட்களிலே, இன்றைக்கு நாம் அதை எருசலேம் என்று சொல்கிறோம், அந்த நாட்களிலே எருசலேமுக்கு பேர் என்ன தெரியுமா? சாலேம். எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். சாலேமின் ராஜா. சாலேம் எங்க? சாலேம்னா என்னது? எருசலேம். இன்றைக்கு அது எருசலேம் என்று சொல்கிறோம், அன்றைக்கு அது சாலேம் என்று அழைக்கப்பட்டது. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். வாசிங்க. அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப மெல்கிசேதேக் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மாத்திரமல்ல, உன்னதமான தேவனுடைய எருசலேமின் ராஜாவாய் இருந்த ஒரு நபர். இப்ப அந்த மெல்கிசேதேக்கினுடைய பேரை நீங்கள் எடுத்துக்கொள்வீர் என்றால், மெல்கிசேதேக் என்பது எபிரேய மொழியிலே 2 விதமான பெயர்களை இணைத்துதான் மெல்கிசேதேக் என்று வருகிறது. 2 எபிரேய வார்த்தைகளை கொண்டதுதான் மெல்கிசேதேக். ஒரு எபிரேய வார்த்தை மெலக். மெலக் என்ற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்ன? ராஜா. மெலக் என்றால் அரசன், ராஜா என்ற அர்த்தம். சடாக் என்றால் நீதி என்று அர்த்தம். ரைச்சஸ்னஸ், அது நீதி என்று சொல்லலாமா? நீதி. அப்ப மெல்கிசேதேக்கோட அர்த்தம் என்ன? நீதியின் ராஜா. He is a king of righteousness. மெலேக் என்றால் ராஜா, சடாக் என்றால் சாடே, எபிரேய மாணவர்களுக்கு விளங்கும். சடக் என்றால் நீதி, ரைச்சஸ்னஸ். அப்ப அவன் நீதியின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, சாலேமின் ராஜா என்றும் அழைக்கப்படுகிறார். சாலேம்னா என்ன? ஷலோம். சாலேம் எப்படி வந்தது என்றால், அந்த எபிரேய அந்த ரூட் வேர்டு ஷாலோம். ஷாலோம் என்றால் என்ன? சமாதானம். அவர் நீதியின் ராஜா மாத்திரமல்ல, சமாதானத்தின் ராஜா. அவருக்கு ஆபிரகாம் தன்னுடைய தசமபாகம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப மெல்கிசேதேக் ராஜாவாகவும் உன்னதமான தேவனுக்கு முன்பாக ஒரு ஆசாரியனுமாக இருந்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக் தான் முதலாவது பரிசுத்த திருப்பந்தியை யாருக்கு கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு. அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய தசமபாகத்தை மெல்கிசேதேக்கு கொடுக்கிறார். இப்போ ஒரு பகுதியை வாசியுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்கள். மறுபடியும் வாசிங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து,
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த மெல்கிசேதேக் அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாம் கொண்டு வந்து கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். அப்ப அந்த திருவிருந்தில என்ன இருக்கிறது? ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. ஆமென். நாம் மாத்திரம் பாத்திரவான்களா இந்த திருவிருந்திலே அந்த அப்பத்தின் ரசத்தில் நாம் பங்கு பெறும் போது ஒவ்வொரு விஷயம் நம்முடைய பரம மெல்கிசேதேக் ஆகிய பிரதான ஆசாரியராக இருக்கிற நம்ம ஆண்டவராய் இயேசுவினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த திருப்பந்திலே பாத்திரவான்களாய் பங்கு பெறுகிறவர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப மெல்கிசேதேக் அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற காரியத்திலே நாம் சில முக்கியமான 3 காரியங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது, ஆபிரகாம் அந்த இடத்துல எங்க நின்று கொண்டிருக்கிறார்? எங்க நின்று கொண்டிருக்கிறார்? எருசலேமில் நின்று கொண்டிருக்கிறார். மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா தானே. அப்ப ஆபிரகாம் அந்த நேரத்தில் எங்க நின்று கொண்டிருக்கிறார் என்றால் எருசலேமிலே நின்று கொண்டிருக்கிறார். எருசலேம் என்று சொல்லும்போது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணின இடம் அது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணின இடத்துல தான் ஆபிரகாம் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை மெல்கிசேதேக் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கிறது மூலமாக அந்த உடன்படிக்கை அவர் முத்திரிக்கிறார். That covenant is sealed by the bread and wine. அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கிறதுனாலே தேவன் ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை இப்பொழுது முத்திரிக்கப்படுகிறது. அப்ப திருவிருந்தில் நாம் பங்கு பெறும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு என்னோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் முத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை ஒவ்வொரு மாதமும் சிறப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை, கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பண்ணின உடன்படிக்கை ஒவ்வொரு மாதம் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் அந்த உடன்படிக்கை பலப்பட்டு கொண்டிருக்கிறது, சிறப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது முதல் காரியம். இரண்டாவதாக, ஆபிரகாம் இப்பொழுது எருசலேமில் நின்று கொண்டிருக்கிறார். திருவிருந்தை மெல்கிசேதேக்குடைய கரத்திலிருந்து பெறுகிறார், ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இப்பொழுது அதிலிருந்து அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்பட்டு ஆபிரகாமை மோரியா தேசத்துக்கு போய் தன்னுடைய ஒரே குமாரனை ஈசாக்கை பலியிடும்படியாக சொல்லுகிறார். நீங்க இப்பொழுது நன்றாக கவனிக்க வேணும். அந்த மோரியா தேசம் வேற ஒன்றும் இல்லை. எந்த இடத்திலே ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் சந்தித்து அவர்கள் ஐக்கியம் கொண்டார்களோ அதே இடத்துக்கு தான் கர்த்தர் ஆபிரகாமை பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே மோரியா தேசத்திலே அதே இடத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று கர்த்தர் சொன்னது காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னை மெல்கிசேதேக் வந்து சந்தித்தாரே, உன்னை மெல்கிசேதேக் திருவிருந்தை கொடுத்தாரே, நீ மெல்கிசேதேக்கினால் ஆசீர்வதிக்கப்பட்டாயே, அதே இடத்துக்கு திரும்ப போய் உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நாம் எதை விளங்கிக் கொள்கிறோம் என்றால், நல்ல கவனியுங்கள், நாம் திருவிருந்திலே பங்கு பெறுகிற வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே அதே இடத்துக்கு ஆபிரகாமை அனுப்பினதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமே, நீ திருவிருந்திலே பங்கு பெற்றவன், இப்பொழுது நான் உன்னை சோதிக்க விரும்புகிறேன், உன் அன்பை நான் சோதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எந்த இடத்திலே திருவிருந்தை ஆபிரகாம் பெற்றாரோ அதே இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பி உன்னுடைய ஒரே குமாரன் ஏகசுதன் உனக்கு அன்பான ஈசாக்கை நீ பலிவிட ஆயத்தமா இருக்கிறாயா என்று கேட்கிறார். அப்ப நம்ம திருவிருந்திலே பங்கு பெறும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த உலகத்திலே என்னுடைய இருதயம் உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. ஈசாக்கை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆனால் இந்த ஒரு இருதயம் உமக்கு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த மோரியா மலையிலே ஆபிரகாமுடைய இருதயத்தின் அன்பை சோதிக்கும்படியாக ஆண்டவர் எந்த இடத்துல ஆபிரகாம் திருவிருந்து எடுத்தாரோ அதே இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த காலையிலே ஆவியானவர் பேசுகிறார், மகனே மகளே, நீ திருவிருந்திலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிறாய், உன்னுடைய இருதயம் எனக்கு மாத்திரம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா.
அன்னைக்கு ஈசாக்கை மோரியா மலையிலே பலியிட செல்லும் போது ஆபிரகாம் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் இந்த இருதயத்தில் நீரும் இருந்தீர், ஈசாக்கும் இருந்தாரு, ஆனா இப்பொழுது ஈசாக்கை நான் வெளியே எடுத்துட்டேன் ஆண்டவரே. ஈசாக்கை இந்த இருதயத்தில் வெளியே எடுத்துட்டேன். ஈசாக்கு இனிமேல் என் இருதயத்தில் இல்ல ஆண்டவரே. என்னோட குமாரனா இருக்கலாம், நீர் கொடுத்த விசேஷித்த ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனால் ஈசாக்கு இனிமேலும் என் இருதயத்தில் இல்லை. என் இருதயத்தில் இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான் என்று சொல்லி, அதுதான் பரிசுத்த திருவிருந்தின் இடம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், திருவிருந்தில பங்கு பெற வர வந்திருக்கிறோம், ஆண்டவரே இந்த இருதயத்தில் உமக்கு மாத்திரம் தான்ப்பா, நீர் இந்த உலகத்திலே அநேகரை தந்திருக்கிறீர், அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்துக்காய் சோத்திரம், பிள்ளைகளுக்காய் சோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம். ஆனா என்னோட முதல் அன்பு உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மூன்றாவதாக, ஆபிரகாம் இப்பொழுது தன்னுடைய மகனை இந்த மோரியா மலையிலே பலியிடுகிற வேளையிலே, நல்ல கவனிங்கள், ஈசாக்கும் ஆபிரகாமும் அந்த மலைக்கு ஏறி போகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய அன்பின் மகன் ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேள்வி கேட்கிறான். தகப்பனே, விறகு இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கே, பலிக்கான ஆடு எங்கேன்னு கேட்கும் போது தகப்பன் என்ன சொல்கிறார்? அதை எடுத்து வாசிங்கள். 22ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்கள். 22ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். போதும், பார்த்து கொள்வார். இப்ப ஈசாக்கு கேட்ட கேள்வியை கவனிங்க. தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அந்த தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி யாருக்கு வேணும்? இப்ப ஆபிரகாமுக்கு வேணும். ஒண்ணு ஆபிரகாமுக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி வேணும், அல்லனா ஈசாக்க பலியிடணும். இப்ப குமாரன் மகன் கேட்கிறான், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கும் போது ஆபிரகாம், கர்த்தர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தருவார் என்று சொல்லவில்லை. மகனே, கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு தந்து காரியத்தை பார்த்துக் கொள்வார்னு சொல்லல. அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் யார் அந்த இடத்துல? பிதாவாகிய தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்ப ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலே ஆபிரகாமுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? பிதாவாகிய தேவன் தமக்கென்று தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். யாரை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆபிரகாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மகனே, இன்றைக்கு எனக்கு உனக்கு பதிலாக செலுத்த ஒரு ஆட்டுக்குட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள். தேவன் தமக்கு தேவையான ஒரு தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தமக்கென்று ஒரு தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை பிதாவாக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதைதான் ஆண்டவராய் இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம். இது யார் சொல்றது? ஆண்டவராய் இயேசுவோட வார்த்தை இது. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். விளங்குதா உங்களுக்கு? என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தமக்கான தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாம் சொல்லும் போது ஆபிரகாம் யாரை கண்டார்? ஆண்டவராய் இயேசுவை
அந்த தகன பலிக்கான ஒரு ஆடாக அந்த மோரியா மலையிலே காண்கிறார். அதை தான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு காண வாஞ்சியா இருந்தான், அதை கண்டு களி கூர்ந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்ற வேதம் எவ்வளவு துல்லியமா இருக்கிறது என்று பாருங்க. வேதாகம் எவ்வளவு உண்மை, எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது. ஆவியானவர் எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழ் பைபிள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆனா இங்கிலீஷ் பைபிள் எப்படி தெரியுமா? In the mountain of the Lord it shall be seen. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. எபிரேய வேதாகமத்துக்கு ஒத்த ஒரு மொழிபெயர்ப்பா இருக்கிறது. பர்வதத்திலே அது காணப்படும். யெகோவா ஈரே என்றால் அர்த்தம் என்ன? பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அல்ல, கர்த்தருடைய பர்வதத்திலே அது காணப்படும். எது காணப்படும்? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி கர்த்தருடைய பர்வதத்திலே காணப்படும். ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லுகிறார். சபையாரே, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் எருசலேம் வீதியில் கடந்து வந்து தன்னையே முழுமையான ஒரு தியாக பலியாக கல்வாரி சிலுவையிலே எந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போன அதே இடத்திலே ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எந்த இடத்திலே ஆபிரகாம் திருவிருந்து எடுத்தாரோ, எந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனாய் ஈசாக்கை பலிபீடத்திலே கடத்தினாரோ, அதே இடத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதியிலே கடந்து வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே அதே இடத்திலே நமக்காக அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி செலுத்த முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலையிலே பலியிடுவதற்கு முன்பாக மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். சொல்றது உங்களுக்கு விளங்குச்சா? ஈசாக்கை பலியிடுவதற்கு முன்பாக மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து சீஷரின் இடத்திலே கொடுத்து அவருடைய ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, அந்த ரா போஜனம் ஆண்டவராக இயேசு சீஷர்களோடு அந்த மேல் வீட்டு அறையிலே அந்த ரா போஜனத்தை அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு அந்த ரா போஜனத்தை தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் புசித்துக் கொண்டிருக்கிறார். சரியாக அந்த நிசான் மாசம் முதல் மாதத்திலே 14ஆம் தேதியிலே வரும்போது ஆண்டவராக இயேசு அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கரத்திலே கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. அந்த யூதனுடைய பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கல்வாரியிலே மரித்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்காக நம்முடைய மீட்புக்காக கொடுத்ததை அழகாக சித்தரிக்கிற ஒரு காரியம்தான் இன்னைக்கு யூதர்கள் ஆசரித்துக் கொண்டிருக்கிற பஸ்கா பண்டிகை. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தின் அடிப்படையிலே 7 பண்டிகைகள் இருக்கிறது. அந்த 7 பண்டிகைகளையும் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் ஆசரித்துக் கொண்டு வருகிறார்கள். முதலாவது பஸ்கா பண்டிகை, அது எபிரேய பாஷையிலே பெசாக் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதை அக்மத்சாஸ் என்று எபிரேய பாஷையிலே சொல்கிறார்கள். மூன்றாவதாக முதற்கனியின் பண்டிகை, அதை ரோஷித் என்று சொல்கிறார்கள். நான்காவதாக பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதை ஷாவோத் என்று சொல்கிறார்கள். ஐந்தாவதாக எக்காலத்தின் பண்டிகை ஆக் ஷஃபாரிம் என்று சொல்கிறார்கள். ஆறாவதாக பாவ நிவாரணையின் பண்டிகை டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதை யாம் கிப்போர் என்று சொல்கிறார்கள். ஏழாவதாக கூடார பண்டிகை, அது சுக்கோத் என்று எபிரேய மொழியிலே சொல்கிறார்கள். இன்றைக்கு அந்த 7 பண்டிகைகளை எபிரேயர்கள் ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு அவர்கள் ஆசரிக்கிற பஸ்கா பண்டிகை வேறு ஒன்றும் இல்லை, நாம் இன்றைக்கு பங்கு பெற போகிற அந்த பரிசுத்த திருப்பந்தி தான். ஆமென். இன்றைக்கு நாம் அதோடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் மெய்யாகவே இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்பொழுது யோசித்து பாருங்கள், 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். எகிப்தின் ராஜாவாக இருந்த பார்வோன் இப்பொழுது அந்த எபிரேயரை எகிப்திலிருந்து விட மறுக்கிறான். எகிப்தை விட்டு வெளியே போக அனுமதி கொடுக்க மறுக்கிறான். இப்பொழுது இஸ்ரவேலர் தன்னுடைய தேசத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலரை மீட்கும்படியாக 10 வாதைகளை அனுப்புகிறார். 10 வாதைகளை அனுப்புகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். முடிவாக அந்த 10வது வாதையிலே 2 காரியங்கள் நடக்கிறது. அந்த 10வது வாதை என்னது? தலைச்சம் பிள்ளை சங்காரம். அந்த 10வது வாதை கர்த்தர் அனுமதிக்கும் போது 2 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது, எபிரேயர் எகிப்தை விட்டு விடுதலையாக்கப்படுகிறார்கள். 2வது, எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா முதற் பலனும் சங்காரம் பண்ணப்படுகிறது. அப்ப அந்த 10வது அந்த வாதை, 10வது வாதையிலே ஆண்டவர் அனுமதித்த போது நடக்கிற காரியம் என்ன? சங்கார தூதன் ஒவ்வொரு வீடு வீடாய் கடந்து போகிறான். ஒவ்வொரு வீடு வீடாய் கடந்து போகிறான். காரணம் என்ன? எல்லாருடைய தலைச்சம் பிள்ளை சங்காரத்தை செய்யும்படியாக, குடும்பத்திலே முதல் பிறந்த எல்லாரையும் கொல்லும்படியாக அந்த சங்கார தூதன் வீடு வீடாய் கடந்து போகிறான். எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த 10வது வாதியிலே கர்த்தர் தீர்மானம் என்ன? அந்த தலைப்பிள்ளைகள் எல்லாரும் சங்காரம் செய்யப்பட வேண்டும். தலைப்பிள்ளைகள் எல்லாரும், பார்வோனுடைய அரண்மனை துவங்கி ஒரு வேலைக்காரி வீட்டு முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் உட்பட எல்லா தலைப்பிள்ளையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கார தூதன் அனுப்பப்படும் போது அந்த சங்கார தூதன் ஒவ்வொரு வீடு வீடாய் கடந்து போகிறான். அந்த சங்கார தூதனை கர்த்தர் அனுப்புவதற்கு முன்பாக தயவு செய்து சபையார் கவனிங்கள். ஆண்டவர் மோசேயை கொண்டு எபிரேயர் இடத்துல, இஸ்ரவேல் இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். இன்னைக்கு ராத்திரி சங்கார தூதன் கடந்து போக போகிறான். ஆகவே ஒவ்வொரு எபிரேய வீட்டாரும் ஒரு காரியத்தை செய்ய வேணும். ஒவ்வொரு எபிரேய வீட்டாரும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலியிட்டு அதை கொன்று அதனுடைய மாமிசத்தை முழு எல்லாவற்றையும் அந்த முழு அந்த நடுராத்திரிக்குள்ளாக முழு மாமிசத்தையும் புசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்ட வேளையிலே அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே தெளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். நல்ல கவனிங்கள். சங்கார தூதன் இன்னைக்கு ராத்திரில வரப்போகிறான். ஆகவே ஒவ்வொரு எபிரேய வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகப்பட வேணும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் வலதுபுறமும் இடதுபுறமும் நடுவாகவும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அந்த ரத்தத்தை சங்காரதூதன் கண்ட மாத்திரத்திலே அவன் அந்த வீட்டை விட்டு கடந்து போகிறான். அந்த வீட்டில் ஒரு சேதம் இல்லாதபடிக்கு அந்த வீட்டை தாண்டி போகிறான். அதை தான் நாம் பஸ்கா பண்டிகை என்று சொல்கிறோம். இங்கிலீஷிலே பாஸ் ஓவர். The angel of death passed over the house of Hebrew. அந்த எபிரேய வீட்டை கடந்து போகிறது தான் பஸ்கா பண்டிகை. அதை தான் நாம் இன்றைக்கு திருவிருந்தாக நாம் ஆசரிக்கிறோம். நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு தகப்பன், எபிரேய தகப்பன் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த அவருடைய மகன் பாத்திரத்திலே ஒரு ரத்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். தகப்பன் என்ன பண்ணணும் தெரியுமா? ஈசோப்பினாலே. ஈசோப்புன்றது என்னது? செடி. ஈசோப்புன்றது ஒரு செடி. அந்த ஈசோப்பு அந்த செடியிலே தொட்டு அந்த ரத்தத்தை தோய்த்து அவர் நிலைக்கால்களிலே 3 இடங்களிலே அந்த ரத்தம் பூசப்பட வேண்டும். வலது பக்கத்திலே, இடது பக்கத்திலே, நடுவாக நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்த மாத்திரத்திலே அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இப்ப நல்ல நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்படுகிறது, இந்த ரத்தம் நிலைக்கால்களிலே தெளிக்கப்படுகிறது. இவர்கள் அந்த பஸ்காவை ஆசரித்தபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த பஸ்கா ஆசரிப்பிலே 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த திருப்பந்தியிலே நீங்கள் எடுக்க போகிறதான பரிசுத்த திரு விருந்திலே 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. முதலாவது, அந்த ராத்திரியிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொன்று அந்த மாமிசத்தை குடும்பமாய் புசிக்கிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாமிசத்தை அவர்கள் குடும்பமாய் புசிக்கிறார்கள். குடும்பமாய் புசிக்கும். நல்ல கவனித்து பாருங்கள். 6 லட்சம் எபிரேயர்கள் உள்ள இருக்கிறார்கள், எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்படிதானே? 6 லட்சத்துக்கு மேலான எபிரேய ஆட்கள், எபிரேய ஆட்கள் எகிப்துக்குள்ள இருக்கிறார்கள். நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த 6 லட்சம் பேருமே வியாதி இல்லாம இருந்திருப்பாங்களா? 6 லட்சம் பேருமே வியாதி இல்லாம இருந்திருக்க முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். கண்டிப்பா அதுல பலவீனப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள், வியாதிப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள், சுகவீனம் உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள், பலவிதமான வியாதிகள் உடையவர்களா இருந்து. ஏன்னா ஒரு எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த அன்றைக்கு ராத்திரிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொன்று அந்த மாமிசத்தை புசித்த மாத்திரத்திலே நடந்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அத்தனை எபிரேய வீட்டுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஒருவன் பாக்கி இல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா! அத்தனை பேருக்கும் சுகம் உண்டானது. அதற்கு மாறாக எகிப்துடைய வீடெல்லாம் ஒரு சஞ்சலமும் துக்கமும் அழுகையும். ஏனென்றால் தலைச்சம்புள்ள இல்லாத வீடே இருந்திருக்க முடியாது. அப்படிதானே? தலைச்சம்புள்ள இல்லாத வீடு இருந்திருக்க முடியுமா? இருந்திருக்க முடியாது. எல்லா எகிப்தின் பாளையத்திலே, எகிப்தின் வீட்டிலே அழுகையும் கூக்குரலும் சஞ்சலமும் இருக்கிற வேளையிலே கர்த்தர் எபிரேயர் வீட்டிலே பூரணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். இந்த ஆரோக்கியம் எதுக்கு தெரியுமா? அவர்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. இந்த பிரயாணத்துக்காக கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை தரும்படியாக தான் அன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாமிசத்தை கர்த்தர் புசிக்க சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 105 37வது வசனம். சங்கீதம் 105 37வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்பொழுது அவர்களை இஸ்ரவேலரை, எபிரேயரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில், நல்ல கவனித்து பாருங்கள், அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? இஸ்ரவேலுடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அங்க பலவீனமே இல்லைன்னா எப்படிங்க வியாதி இருந்திருக்கும்? விசுவாசிக்கிறீங்களா? திருப்பந்தியில என்ன இருக்கு? சுகம் இருக்கு பிரதர். ஒருவேளை இன்னைக்கு வியாதியோடும் பலவீனத்தோடும் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், தீராத வியாதியில இருக்கிறேன், எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கலன்னு ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம், ஹல்லேலூயா, அதிலே பலன் வேணுமே. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே நம்மை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர விரும்புகிறார். அப்ப அந்த பஸ்கா பந்தியிலே முதல் ஆசீர்வாதம் ஆரோக்கியம், சுகம். இஸ்ரவேலர் கோத்திரத்திலே ஒருவரும் பலவீனப்பட்டு இருந்ததில்லை. இப்ப 2வது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பஸ்கா இந்த மாமிசம், அந்த ஆட்டுக்குட்டிய மாமிசத்தை சாப்பிட்ட போது, புசித்த போது அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட போது அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்றால், ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. ஆமென். ஒவ்வொரு வீடும் காக்கப்பட்டது. சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பாத்திர மாத்திரத்திலே அந்த வீட்டை விட்டு அவன் கடந்து போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த மாமிசத்துல என்ன இருக்கிறது? சுகம், பலன் இருக்கிறது. ரத்தத்துல என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது. அப்ப நீங்க எடுக்க போற திருவிருந்திலே அந்த ரொட்டி துண்டை வாயில வைக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போது உங்களுக்கு என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா!
இப்ப ஒரு எபிரேய குடும்பத்தை நீங்க யோசித்து பாருங்க. அன்றைக்கு ஒவ்வொரு எபிரேய குடும்பமும் 2 காரியத்திலிருந்து கர்த்தர் காத்தார். ஒன்று, வியாதியிலிருந்து கர்த்தர் காத்தார். 2வது, மரணத்திலிருந்து கர்த்தர் காத்தார். அந்த ஆட்டுக்குட்டியுடைய சரீரம், அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம். ஆட்டுக்குட்டியுடைய சரீரம் சுகத்தை கொண்டு வந்தது, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பாதுகாப்பை கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்முடைய பரம ஆட்டுக்குட்டிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் நமக்கு அடிக்கப்பட்டபடினாலே அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, தயவு செய்து விசுவாசிங்க. சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், ஒரு டாக்டர் சொல்லியிருக்கலாம் இதுக்கு உனக்கு சுகமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அந்த சரீரத்திலே, அந்த மாமிசத்திலே சுகம் இருக்கிறது. அந்த ரத்தத்திலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுகமும் பாதுகாப்பும் இருக்கிறது. சுகமும் பாதுகாப்பு இருக்கிறது. இப்ப நம்ம ஒன்று நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி எடுத்து அதை கொன்று அந்த மாமிசத்தை புசிக்கணும், ரத்தத்தை நிலைக்கால்களிலே தெளிக்கணும். இப்ப இஸ்ரவேலர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்று வெறும் சாப்பிட்டுட்டு ரத்தத்தை மாத்திரம் தெளிக்காம விட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன நடந்திருக்கும்? என்ன கிடைச்சிருக்கும்? சுகம் கிடைச்சிருக்கும், பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு சுகம் இருக்கு, பாதுகாப்பு இல்லை. அப்ப நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? அப்படியா? நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. அவங்க ஆட்டுக்குட்டியை கொன்று அதோட மாமிசத்தை புசிக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? ரத்தத்தை நிலைக்கால்ல பூசணும். அப்ப அது என்னது? அது கீழ்ப்படிதல். உங்களோட பாதுகாப்பு எங்க இருக்கிறது? கீழ்ப்படிதல் இருக்கிறது. சபையாரே, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் திருவிருந்தில பங்கு பெற்றுட்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரு. இல்லை. நீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டிய சரீரத்தை புசிக்கலாம், உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும். ஆனால் அந்த முழு ஆசீர்வாதத்தை, திருவிருந்தின் முழு ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது என்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது. அப்ப திருவிருந்தில் நாம் பங்கு பெறும்போது ஆண்டவர்ட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, முற்றிலுமாய் நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த கீழ்ப்படிதலுக்கு உங்களை முற்றிலும் உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி கர்த்தருக்கு உங்களுடைய கரத்திலே, கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து திருவிருந்திலே பங்கு பெறுவீர்கள் என்றால் கர்த்தர் திருப்பந்தியின் முழு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப அந்த திருப்பந்தியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய சரீரம், ரத்தம், அதிலே சுகம், அதுக்கப்புறம் பாதுகாப்பு. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது ஒரு எச்சரிப்பாக எழுதுகிறார். நீங்கள் இந்த திருவிருந்திலே பானம் பண்ணும்போது தன்னைத்தானே நிதானித்து அறிந்து தன்னை சோதித்து பார்த்து திருப்பந்திலே பங்கு பெற வேணும். எவனாகிலும் அபாத்திரமாய் திருவிருந்திலே பங்கு பெறுவானால் அவன், அந்த வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும் வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, இந்த அப்பத்தில் புசித்து, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான், போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? இத புசித்தா இஸ்ரவேல் கோத்திரத்தில் யாருமே பலவீனம் உள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள், ஒருவனும் பலவீனப்பட்டிருப்பதில்லை. இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிப்பாக புதிய ஏற்பாட்டிலே நம்ம அபாத்திரமாய் திருவிருந்திலே பங்கு பெறுவோமானால் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், வியாதியும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கிறது.
சபையாரே, இப்ப நல்ல உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து பாத்திரவான்களாய் திருப்பந்தியிலே பங்கு பெறும்போது சுகம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் அதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு எச்சரிப்பாக, நம் அபாத்திரமாய் இதை அலட்சியப்படுத்தி ஏனோதானோ என்று நிதானித்து அறியாதபடி, நம்மையே சோதி அறியாதபடி நாம் இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவோம். ஆனால் அந்த ஆசீர்வாதமே நமக்கு கேடாய் மாறிவிடும். எதிலே சுகம் இருக்கிறதோ அதுவே நமக்கு பலவீனமாய் மாறிடும். எதிலே பாதுகாப்பு இருக்கிறதோ அதுவே நம்மளுக்கு ஆபத்தாய் முடியும். தயவுசெய்து என்னை தவறா நினைக்க கூடாது. நான் உங்களை பயமுறுத்தும்படியாக எனக்கு வார்த்தைகளை சொல்லல, எச்சரிக்கும்படியாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானித்து அறிந்து தம்மை தாமே சோதித்து பார்த்து பாத்திரவான்களாய் திருவிருந்திலே பங்கு பெறும்போது அதிலே நமக்கு சுகமும் பாதுகாப்பும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போது வாசிங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். 14வது வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக. அப்ப திருவிருந்து பந்தியிலே நாம் ஒவ்வொரு மாதமும் வரும்போது அது யாருடைய பண்டிகை? கர்த்தருடைய பண்டிகை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பண்டிகையிலே நாம் கலந்து கொள்கிறோம். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அருமையான சபையாரே, தேவன் இதை எபிரேயர்களுக்கு ஒரு நித்திய காலமாய் செய்ய வேண்டிய ஒரு பண்டிகையாக, ஒரு ஆசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகையாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்ப 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனம், அதே அதிகாரம் 18வது வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. நல்ல கவனிச்சீங்களா? 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 7 நாட்கள் வாசிங்க. புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். போதும், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க கடவீர்கள். 7 நாட்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் மாசம் நிசான் மாசத்திலே 14ஆம் தேதி தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. அதை ஒரு நித்தியமாக உங்களுடைய சந்ததியாக நீங்கள் ஆசரிக்க வேணும். அந்த நிசான் மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்த பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க வேணும். அதுக்கு முன்பாக 7 நாட்கள் புளிப்பில்லாத, அதற்கு அப்புறம் 7 நாட்கள் புளிப்பில்லாத பண்டிகை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அதனால கவனிங்க, நிசான் மாதம் 10ஆம் தேதியிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. நிசான் மாதம் 10ஆம் தேதியிலே ஒரு ஆட்டுக்குட்டி எபிரேயருடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. ஒரு எபிரேய வீடு என்று சொல்லும் போது நம்முடைய வீடுகள் போல அல்ல. அவருடைய வீட்டிலே அநேக பிள்ளைகள் இருப்பார்கள். நம்முடைய குடும்பத்திலே 2-3 பிள்ளைகள் இருக்கிறோம். ஆனா எபிரேய குடும்பத்திலே ஒரு 15-16 பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 10ஆம் தேதி, நிசான் மாதம் 10ஆம் தேதி கொண்டு வரும்போது வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் 4 நாட்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன பிள்ளை வந்து காதை தொட்டு பார்க்கும், இன்னொரு சின்ன பிள்ளை காலை பிடிச்சு பார்க்கும். அதுல ஏதாவது பழுது இருக்கிறதா என்று சொல்லி 4 நாட்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு 14ஆம் தேதி, நிசான் மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டிலே அதே நிசான் மாசம் 1ஆம் மாதத்தின் 10வது தேதியில தான் ஆண்டவராகிய இயேசு கைது செய்யப்பட்டார். எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது பாருங்க பரிசுத்த வேதாகம். அதே 10ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கைது செய்து
4 நாட்கள் எல்லாராலும் பரிசோதிக்கப்பட்டார். பிலாத்து, காய்பா, அண்ணா எல்லாரும் அவரை, ஆண்டவராக இயேசுவை பரிசோதித்து விட்டு கடைசியாக பிலாத்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவரிலே எந்த குற்றத்தையும் நான் காணேன். ஹல்லேலூயா. ஒரு எபிரேயர் வீட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்ப கொல்லப்படும்னா, அந்த 4 நாள் கழித்து 16 நாட்களிலே அந்த முழு வீட்டாரும் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த 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 ஆட்டுக்குட்டியிலே எந்த பழுதையும் நாங்கள் காணவில்லை என்று சொல்லி முழு குடும்பமும் சாட்சி சொன்ன பிறகு அந்த வீட்டிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவராக இயேசு முதல் மாதம் 10ஆம் தேதியிலே அவர் கைது செய்யப்பட்டு 14ஆம் தேதி 4 நாட்கள் எல்லாராலும் பரிசோதனை பண்ணப்பட்டு கடைசியிலே பிலாத்து சர்டிபிகேட் கொடுக்கிறார். இவருடைய எந்த குற்றத்தையும் நான் காணேன் என்று சொல்ல 14ஆம் தேதியிலே ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் எதை சொல்றேன் என்றால், இந்த வசனங்கள் துல்லியமாக ஆண்டவராக இயேசு மூலமாக இந்த தீர்க்கதரிசன வாக்கியங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அந்த பஸ்காவை பண்டிகை ஆசரித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது அந்த வீட்டிலே ஒவ்வொரு எபிரேய வீட்டிலும் தகப்பன் பிள்ளைகளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த பிள்ளைகளிடத்தை தகப்பன் சொல்கிற செய்தி என்ன? நம்முடைய முற்பிதாக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், எகிப்தில் இருந்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர்களுக்காக கொல்லப்பட்டது, ரத்தம் பூசப்பட்டது, நம்முடைய முற்பிதாக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அதற்கு ஞாபகமாக தான் இன்னைக்கு நாம் பஸ்காவை ஆசரிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு தகப்பனும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான பெற்றோர்களே, இன்னைக்கு பெற்றோர்கள் எவ்வளவு நாம் இந்த காரியத்திலே குறைபடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ரட்சிப்பை என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? அருமையான தகப்பன்மார்களே, தாய்மார்களே, அன்பாய் கேட்கிறேன், என்னைக்காவது உங்களோட பிள்ளையை உட்கார வச்சு உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சியை உங்க பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கீங்களா? நம்ம செய்கிறது கிடையாது. ஒரு தகப்பன் பிள்ளையை உட்கார வச்சு, மகனே நான் எப்படித்தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை எப்படி ரட்சித்தார் என்று சொல்லி ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைக்கு சொல்லணும். ஒவ்வொரு தாயும் ரட்சிப்பின் சாட்சியை சொல்லணும். அப்படிதான் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எடுத்து வாசிங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாயிருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். இஸ்ரவேலிலே 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை. நல்ல கவனிங்க, இந்த புளிப்பில்லாத அப்பம்னா என்னன்னு சொல்லிட்டா, அது எபிரேய மொழியிலே மேட்சாஸ் என்று சொல்கிறார்கள். அதை நான் படத்தில் கொண்டு வரவில்லை, இன்னொரு நாள் உங்களுக்கு கொண்டு வந்து நான் அதை காண்பிக்கிறேன். அந்த அப்பத்தை அந்த மேட்சாஸ், அந்த புளிப்பில்லாத அப்பம், அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தா அதில் ஒரு ருசியுமே இருக்காது. அதை ஆண்டவர் புசிக்க சொன்னது எதற்கு? 7 நாள் யோசித்து பாருங்க. 7 நாளும் எபிரேய வீட்டில் அந்த அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் 7 நாளும் அவங்களோட சாப்பாடு என்ன தெரியுமா? இந்த புளிப்பில்லாத அப்பம் தான். அது ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும், சதுரமான ஒரு பிஸ்கட் மாதிரி, ஹார்டா இருக்கும், கடினமா இருக்கும். அதை பிட்டாக உடைக்கிற சத்தம் கேட்கும். அதில் நிறைய குத்தப்பட்டிருக்கும். அந்த மேட்சாஸ் அந்த அந்த துண்டிலே, ரொட்டி துண்டிலே அநேக ஆணியினாலே குத்தப்பட்ட அந்த துவாரங்கள் இருக்கும். எதற்கென்றால் இப்படிதான் ஆண்டவராக இயேசுவோட சரீரம் குத்தப்பட்டது என்பதை காண்பிப்பதற்காக. 7 நாட்களும் அவர்கள் அதை தான், புளிப்பில்லாத அப்பத்தை தான் புசிக்கணும், வேற எதையுமே புசிக்கூடாது. ஆண்டவர் ஏன் அதை கொடுத்தார் என்றால், இப்பொழுது ஆண்டவர் எகிப்தில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆனா உள்ள என்ன இருக்கு? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. ஆனா இஸ்ரவேலருக்குள்ள என்ன இருக்கு? எகிப்து இருக்கு. வெறும் புளிப்பில்லாத அப்பத்தை ஒரு ஆள் புசிக்கும் போது, 7 நாள் புசிக்கும் போது அவருடைய சரீரத்தில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வேண்டாத எல்லா விஷ வாயுவும் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. ஆமென். நடக்கிற காரியம். ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறார். ஒரு மனுஷன் புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாட்கள்
தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த எல்லா பாய்சனஸ், அந்த டாக்ஸிக் ஆசிட்ஸ், அந்த வேண்டாத வாயு காரியங்கள் மற்ற எல்லா காரியங்களும் சரீரத்தை விட்டு வெளியே வரும். அது எதற்கு அடையாளமா இருக்கு என்றால், உங்களை எகிப்து தேசத்தின் வெளியே கொண்டு வர போகிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற எகிப்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அப்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை, நல்ல கவனிங்க, இதுல நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். பெற்றோர்களுக்கு விசேஷமாக ஒரு எபிரேய குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் முழுமையாக எபிரேய கலாச்சாரத்தில் வைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக காரியம் நம்மளுக்கு விளங்கல. காரணம், எபிரேயருடைய கலாச்சாரம் நமக்கு தெரியல. ஆண்டவராக இயேசு ஒரு யூதன். அவர் எல்லாவற்றையும், வேதாகம் முழுமையும் ஒரு யூதனுடைய கலாச்சாரத்தை வைத்துதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப யூதனுடைய கலாச்சாரத்தை நாம் படிக்கும் போதுதான் வேதம் நமக்கு தெளிவாகுது. ஒரு புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஒரு எபிரேய குடும்பம் ஆசரிக்கும் போது தகப்பன் என்ன பண்ணுவாரா தெரியுமா? அந்த சின்ன சின்ன புளிப்பில்லாத அப்பத்தை வீடுகளிலே பல இடங்களில் ஒளித்து வைத்து விடுவார். பல மூலைகளிலே ஒரு தகப்பன் ஒளித்து வைத்து விடுவார். பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொல்லுவாரா, வீட்டுல எங்கெங்க புளிப்பில்லாத அப்பம் இருக்கோ அதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லுவார். அப்ப அந்த பிள்ளைகள் 4 திசையிலும் ஓடி ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் தேடி அந்த பிள்ளைகள் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை பார்க்கும்போது, நல்ல கவனிங்கள், பார்க்கும்போது தகப்பன் சொல்லுவாரா, நீங்க அதை தொற்றாதீங்க, எங்க இருக்குன்னு மாத்திரம் சொல்லுங்க, நீங்க அதை உங்களை கையில எடுத்துறாதீங்க, கொண்டு வராதீங்க, எங்க இருக்குன்னு மாத்திரம் சொல்லுங்க. நீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 10 ஷேக்கல் தருவேன். ஒரு சின்ன கிஃப்ட். நீங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ஷேக்கல், ஒரு சின்ன கிஃப்ட் தரும். அப்ப அந்த பிள்ளைகள் உற்சாகமாக போய் தேடி அந்த புளிப்பில்லாத அப்பத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளையும் வந்து, அப்பா இந்த இடத்துல பார்த்தேன் சொல்லும் போது தகப்பன் ஒரு சின்ன ஒரு பரிசை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு பின்பாக போய் அவருடைய கரத்திலே அந்த புளிப்பில்லாத அப்பத்தை தொட மாட்டாராம். ஒரு சின்ன ஒரு கோப்பை மாதிரி ஒன்று இருக்கும். இவர் கையில ஒரு இறகு ஒன்று இருக்கும். அந்த இறகினாலே அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அந்த கோப்பையில போட்டு அதை வெளியே, வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு பார்க்கும்படியாக எரித்து விடுவாங்க. இதோடைய அப்ப அந்த தகப்பன் பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், மகனே, உன்னுடைய வாழ்க்கையிலே பாவமாகிய அந்த புளித்த அப்பம், புளித்த மாவு எங்காவது இருக்கிறது நீ அறிவாயானால், நீ அதை ஒன்னும் தொட்டு எதையும் நீ ஒன்னும் அதுல செய்திடாத, நீ அப்பா கிட்ட வந்து சொல்லு போதும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் இருக்குமானால், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருக்குமானால், நீ அதுல ஒன்னும் பண்ணாத, நீ அப்பா கிட்ட வந்து என்ன இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லிரு. அப்பா வந்து உனக்கு என்ன தருவேன்? ஒரு கிஃப்ட் தரும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளை வந்து, அப்பா நான் இதை பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, தப்பா பண்ண அப்படின்னு கூப்பிட்டு 4 சாத்து. அடுத்த நாள் அந்த பிள்ளை வந்து உங்கள்கிட்ட சொல்லுமா? அப்பா கிட்ட சொன்னா அப்பா அடிப்பாரு. அதனால அந்த பிள்ளை மறைக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் ஒரு எபிரேய குடும்பத்திலே பிள்ளைகள் தகப்பனிடத்தில் ஒன்றுமே மறைக்கிறது இல்லை. அந்த பிள்ளைகள் என்ன இருக்குன்னு அப்படியே வந்து சொல்லும் போது அப்பா திட்டுறது இல்லை, அடிக்கிறது இல்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு பரிசை கொடுக்குறார். ஆமென். அது மாத்திரமல்ல, என்ன அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், மகனே, உன்னோட வாழ்க்கையில ஒரு பாவம் இருந்தா அந்த பாவத்தை உன்னால எப்படி கையாள வேண்டும் உனக்கு தெரியாது. நீ எடுக்கிறன்னு என்ன பண்ணிருவ? பிரச்சனை ஆக்கிடுவ. நீ அப்பா கிட்ட சொல்லு, மகனே, அப்பா கூட அதை தொட மாட்டேன், அப்பா எடுக்க வேண்டிய விதத்துல அதை எடுத்து உன்னோட வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு போய் அதை எரித்து விடுவேன். அருமையான சபையாரே, நமக்கு என்ன பாடம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பாவம் காணப்படுமானால் அதை நம்மால் எடுக்க முடியாது. நம்ம நேரா அப்பா கிட்ட போய், அப்பா என்னோட வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறது, இந்த பாவம் இருக்கிறது என்று சொல்லும் போது அப்பா நம்மளை ஒரு நாள் கடிந்து கொள்கிறது இல்லை, நம்மை திட்டுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக தகப்பன் நம்மை ஆசீர்வதித்து விட்டு அந்த தகப்பன் அன்பாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், தப்பிதங்கள், பிழைகளை எடுக்க வேண்டிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு போய் அவர் அதை எரித்து விடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகை. எனக்கு அருமையானவர்களே, எடுத்து வாசிங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15 - 19 வரைக்கும் வாசிங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15 - 19 வரைக்கும். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ
அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் 7 நாட்கள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் ஆசரிக்கும் போது நல்ல கவனிங்கள். அதிகமான நேரம் இல்லை, துரிதமாய் சொல்லுகிறேன். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது இன்னைக்கு யூதர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதா நம்மளுக்கு இன்னைக்கு திருவிரு ஆராதனை, அதை மறந்துடக்கூடாது. அதற்கு முன்னடையாளமாக அவர்கள் பஸ்கா பண்டிகை எதற்கு ஆசரிக்கிறார்கள்? தன்னுடைய முற்பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் மீட்டு வெளியே கொண்டு வந்தார். அதை ஞாபகப்படுத்ததான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு நாம் திருவிருந்து ஆராதனை எதற்கு ஆராதிக்கிறோம் என்றால், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்டு அவருடைய மாமிசம் அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அதை நினைவு கூறும்படியாக தான் திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிறோம். இப்ப இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அந்த பஸ்கா பந்தியின் மேஜையிலே 4 பாத்திரங்கள் இருக்கும். அந்த திராட்சரசம் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கிற 4 பாத்திரங்கள். இதுல அந்த 4 பாத்திரங்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த 4 பாத்திரங்கள் இருக்கும். முதலாவது பாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்திகரிப்பின் பாத்திரம், கப் ஆஃப் சாங்டிபிகேஷன். இது ஏன் சுத்திகரிப்பின் பாத்திரம் என்றால், பஸ்கா குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள், எகிப்தை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் எபிரேயர் எகிப்தை விட்டு பிரிக்கப்படுகிறார். அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். அப்ப முதலாவது பாத்திரம் சுத்திகரிப்பின் பாத்திரம். இரண்டாவது பாத்திரம் கப் ஆஃப் அஃப்ளிக்ஷன், பாடுகளின் பாத்திரம். அது கசப்பான பாத்திரம், பாடுகளின் பாத்திரம். சபையாரே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பாடுகளின் பாத்திரத்தை பானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கெத்செமனே தோட்டத்திலே அந்த கசப்பான பாத்திரத்தை நமக்காக யார் பானம் பண்ணது? ஆண்டவராகிய இயேசு அதை பானம் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. எதற்காக? ஆராதனை வேளையிலே கேட்டது போல நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை தரும்படியாக அவர் கசப்பான பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது பாத்திரம் பாடுகளின் பாத்திரம். அது நமக்கல்ல, நமக்காக நம்முடைய பட்சத்திலே ஆண்டவராகிய இயேசு அதை பானம் பண்ணி விட்டார். இப்ப மூன்றாவது பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரம் அல்லது மீட்பின் பாத்திரம் என்று எழுதப்படும். இன்றைக்கு நாம் பங்கு பெற இருக்கிற இந்த பாத்திரம் என்ன பாத்திரம் தெரியுமா? ரட்சிப்பின் பாத்திரம். இன்னைக்கு நாம் திருவிருந்திலே 4 பாத்திரத்தை வைக்கிறது அல்ல. ஏனென்றால் முதல் பாத்திரம் இஸ்ரவேலருக்கு, யூதர்களுக்கு. இரண்டாவது பாத்திரத்தை யார் பானம் பண்ணது? ஆண்டவராகிய இயேசு. அந்த கசப்பின் பாத்திரம், பாடுகளின் பாத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு பானம் பண்ணி விட்டார். இன்னைக்கு நமக்கு என்ன பாத்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் பாத்திரம். இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா. இது மீட்பின் பாத்திரத்தை கர்த்தர் நம்பி நாம் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப திருவிருந்து ஆராதனையிலே நாம் ஒவ்வொரு மாதமும் பங்கு பெறுகிறது இந்த மூன்றாவது பாத்திரம் தான், இந்த ரட்சிப்பின் பாத்திரம், மீட்பின் பாத்திரத்தை இன்னைக்கு நாம் பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த 4வது பாத்திரம் என்ன? இந்த 4வது பாத்திரம் பூரணத்தின் பாத்திரம் என்று அர்த்தம். கப் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் கப் ஆஃப் கான்சுமேஷன் என்று சொல்லப்படுகிறது. இது மேசியாவின் பாத்திரம். இது மேசியாவின் பாத்திரம். இப்ப நாம பானம் பண்றது என்ன பாத்திரம்? எத்தனாவது பாத்திரம்? 3வது பாத்திரம். இப்ப நம்ம எப்ப அந்த 4வது பாத்திரத்தை குடிக்க முடியும்? எப்ப தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு மறுபடியுமாக சபைக்காக, மணவாட்டி சபைக்காக வரும்போது ஆண்டவராகிய இயேசுவோடு கூட உட்கார்ந்து குடிப்பதற்காக அந்த 4வது பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஏன் 4 பாத்திரம்? எடுத்து வாசிங்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்ராகமம்
6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடையாளமாக தான் இந்த 4 பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, நான் உங்களை, அதுக்கு முன்பாக எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, அது முதல் பாத்திரம். பிசாசு பார்வோன் நம்ம மேல அநேக காரியங்களை சுமத்தினான், பாவ காரியங்களை சுமத்தினான். கர்த்தர் அந்த பாவ சுமைகளை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். அது முதல் பாத்திரம். 2வது பாத்திரம், நான் உங்களை விடுவித்து, நான் உங்களை விடுவித்து, நான் உங்களை விடுவித்து. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மரணத்தின் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதினாலே, ஆண்டவராய் இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டபடினாலே தான் இன்னைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் பாடுகளின் பாத்திரம். ஆண்டவராய் இயேசு அன்றைக்கு பாடுகளின் பாத்திரத்தை எடுத்தபடினாலே இன்னைக்கு நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அது 2வது பாத்திரம். 3வது பாத்திரம், உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. இது என்னது பாத்திரம்? மீட்பின் பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஓங்கின புயத்தினாலே நான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன், உங்களை ரட்சித்திருக்கிறேன் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த 3வது பாத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 4வது பாத்திரம் 7வது வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். நானே உங்களை விடுவித்த கர்த்தர் என்பதை அறிவீர்கள். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொள்வேன், என்னுடைய மனவாட்டியாய் நான் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. உங்களை எனக்கு சொந்தமாக்கி கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் அந்த 4வது பாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நம்மளை ரட்சித்து, நம்மளை மீட்டு, சுத்திகரித்து, ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல, விடுதலை கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப நல்ல கவனிங்க. ஒரு எபிரேயனுடைய வீட்டிலே அந்த பஸ்கா ஆசரிக்கப்படும் போது அவர்கள் இந்த 4 பாத்திரத்திலே ஒரு பாத்திரமா எடுத்து அந்த திராட்சை ரசத்தை குடிப்பார்கள். 4வது பாத்திரம், நல்ல கவனிக்கணும், 4வது பாத்திரத்தை அவர்கள் அந்த தகப்பன், குடும்ப தலைவன் கையில் எடுக்கும் போது அதை குடிக்க மாட்டார். அந்த 4வது பாத்திரத்தை அவர் ஏன் தெரியுமா குடிக்க மாட்டார்? அது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? மேசியா வருவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு எபிரேய குடும்பமும் அந்த 4வது பாத்திரத்துக்கு ரசத்தை குடிப்பதில்லை. இன்னும் யூதர்களிலே, இஸ்ரவேலிலே அந்த 4வது பாத்திரம் இன்னும் யாராலும் குடிக்கப்படவில்லை. அது மேசியாவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப ஆண்டவர் ஆசரித்த பஸ்கா பண்டிகையை கொஞ்சம் நீங்க வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது, என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை, நல்ல கவனிச்சிங்களா? இது முதல், நல்ல கவனிங்க. அந்த பஸ்கா பண்டிகை ஆண்டவராய் இயேசு சீஷரோடு ஆசரிக்கும் போது அவர் அந்த முதல் பாத்திரத்தை எடுத்து குடிக்கிறார். 2வது பாத்திரம் குடிக்கப்படுகிறது. 3வது ரட்சிப்பின் பாத்திரம் குடிக்கப்படுகிறது. அந்த 3வது பாத்திரத்தை குடித்து முடித்து விட்டு இப்பொழுது ஆண்டவராய் இயேசு எத்தனாவது பாத்திரத்தை எடுக்கிறார்? 4வது பாத்திரத்தை கையில் எடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட சபையோடு கூட மனவாட்டியோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், நான் பானம் பண்ணும் அந்த நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3வது மீட்பின் பாத்திரத்தை அவர் பானம் பண்ணிவிட்டு இப்பொழுது அந்த 4வது பாத்திரத்தை கையில் எடுக்கும் போது சொல்லப்படுகிற வசனம் தான் 29வது வசனம். அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானது உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணுவதில்லை என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்?
அந்த 4வது பாத்திரத்தை பானம் பண்ண ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க இல்லாம அந்த 4வது பாத்திரத்தை நான் குடிக்க மாட்டேன். என்னோட மனவாட்டி இல்லாமல், என்னோட சொந்த ஜனம் இல்லாமல் நான் அந்த 4வது பாத்திரத்தை நான் குடிக்க மாட்டேன். நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு அவர் நமக்காக காத்துட்டு இருக்காரு. 4வது பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நமக்காக ஆண்டவராய் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை சபையார், எத்தனை பேர் ஆண்டவரே அந்த நாடுக்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு எபிரேய பின்னணியிலே, ஒரு எபிரேய கலாச்சாரத்திலே, ஒரு எபிரேய குடும்பத்திலே அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படும் போது அந்த குடும்ப தலைவன் அந்த 4வது பாத்திரத்தை கையில் எடுக்கும் போது அந்த குடும்ப தலைவன் என்ன சொல்வாராம் தெரியுமா? அந்த பாத்திரத்தை 4வது பாத்திரம் குடிக்காம அந்த பாத்திரத்தை தூக்கி எடுத்து கையில வைத்துக் கொண்டு அவர் சொல்வாராம், அடுத்த வருஷம் எருசலேமிலே என்று சொல்வாராம். அந்த 4வது பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர் சொல்கிற வார்த்தை என்ன? அடுத்த வருஷம் எருசலேமிலே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த வருஷம் மேசியா வரல, அடுத்த வருஷம் வருவாரு. மேசியா அடுத்த வருஷம் வருவாரானால் எருசலேமிலே அவரோடு கூட நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவேன். அதுதான் ஒரு யூதனுடைய விசுவாசம். இன்றைக்கு கூட யூதன் ஆண்டவராய் இயேசுவை மேசியா என்று விசுவாசிக்கிறது இல்லை. அவனுக்கு தெரியாது, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிற ஒரு அறிக்கை, இந்த 4வது பாத்திரத்தை நான் இன்னைக்கு குடிக்கிறது இல்லை, அடுத்த வருஷம் எருசலேமிலே என்று சொல்லுகிறேன். சபையாரே, ஒருவேளை அந்த 4வது பாத்திரம் உங்களோட கையில கொடுக்கப்படுமானால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அடுத்த வருஷம் புதிய எருசலேமிலே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் வரல, ஒருவேளை அடுத்த வருஷம் ஆண்டவர் வருவாரானால் புதிய எருசலேமிலே ஆண்டவராய் இயேசுவோடு கூட இந்த 4வது பாத்திரத்தை நான் பானம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்த திருவிருந்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நாம் பங்கு பெறுகிறது அந்த மீட்பின் பாத்திரம், அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், இந்த ரட்சிப்பின் பாத்திரம். கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும்? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நேரமாகிவிட்டது. அல்ல, கவனியுங்கள். ஒரு வசனத்தை தயவு செய்து வாசிங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. போதும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. போதும். ஒரு மாமிசத்திலே உயிர் எங்க இருக்கிறது? இரத்தத்தில் இருக்கு. இப்ப நல்ல கவனிங்க, தயவு செய்து இங்க பாருங்க, இங்க பாருங்க. மாமிசத்திலிருந்து இரத்தத்தை பிரித்து விட்டால் என்ன நடக்கும்? மரணம். மாமிசத்திலிருந்து இரத்தத்தை பிரிச்சிட்டீங்கன்னா அந்த மாமிசத்துக்கு மரணம் தான் நடக்கும். கல்வாரி சிலுவையில் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட போது அந்த மாமிசத்திலிருந்து ரத்தம் பிரிக்கப்பட்டது. வேதம் சொல்கிறது, அவருடைய விழாவிலே குத்தினார்கள். என்ன வந்தது? என்ன வந்தது? தண்ணீரும் ரத்தமா, ரத்தமும் தண்ணீருமா? ரத்தமும் தண்ணீரும். அது ஏன் ஆவியானவர் எழுதி இருக்கிறார் என்றால், ரத்தம் வருது, அதுக்கு பிறகு வெளியே வரதுக்கு ரத்தம் இல்லை, என்ன வருது? தண்ணீர் வருகிறது. அப்படி என்றால் அந்த மாமிசத்திலிருந்து ரத்தம் பிரிக்கப்படுகிறது. கடைசி சொட்டு, ஒரு சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கல்வாரியிலே சிந்தி விட்டார். இன்னும் வெளியே வர ரத்தம் இல்லை, வெறும் தண்ணி தான் வருகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த மாமிசத்திலிருந்து முழு ரத்தமும் பிரிக்கப்பட்டுச்சு. மாமிசத்திலிருந்து ரத்தம் பிரிக்கப்படும் போது நடக்கிற காரியம் என்ன? மரணம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு தன் ஜீவனை விடுகிறார்.
மாமிசத்தின் ரத்தம் பிரிக்கப்படும் போது மரணம் ஏற்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் அதுதான் நடந்தது, மரணம். அவர் மரித்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம பரிசுத்த திருப்பந்தியிலே நாம் என்ன பண்றோம் தெரியுமா? இந்த ரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் ஒன்றா கொண்டு வருகிறோம். ஆமென். கல்வாரி சிலுவையிலே இது ரெண்டும் பிரிக்கப்பட்டது, மரணம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு திருப்பந்தியிலே திருவிருந்தில் நாம் என்ன பண்ணுகிறோம்? இந்த மாமிசத்தையும் ரசத்தையும் ஒன்றாய் கொண்டு வருகிறோம். பிரிக்கப்படும் போது ஏற்படுகிறது என்ன? ஆனால் இந்த மாமிசமும் ரத்தமும் ஒன்னா சேரும் போது நடக்கிறது என்ன? ஜீவன். சபையாரே, இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற திருப்பந்தியிலே ஜீவன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, பாதுகாப்பு இருக்கிறது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எது மரித்து போய்விட்டது, என்னோட வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று எதை நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய ஜீவனை தர விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்ப உறவு மரித்து விட்டது என்று நினைக்கலாம், நம்பிக்கை இல்லை என்று நினைக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் தருவார். ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே பலவீனப்பட்டு இனிமேலும் பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஒரு புதிய ஜீவனை தருகிறார். ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்ல. அப்ப ரத்தமும் மாமிசமும் ஒன்றாய் சேரும் போது அந்த இடத்திலே ஜீவன் உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய ஜீவனை தரப்போகிறார்? எடுத்து வாசிங்கள், இந்த வசனத்தை எடுத்து வாசித்து நாம் ஜெபிப்போம். தயவுசெய்து இந்த வசனங்களை வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 57 வரைக்கும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 57 வரைக்கும். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால், அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது. என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நல்ல கவனிங்கள், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த திருவிருந்திலே தகுதி பாத்திரவான்களாய் பங்கு பெறுகிறவர்கள் நாம் யாரால பிழைத்திருப்போம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பிழைப்பு அவரிலே தான் இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அந்த வசன பகுதியை மாத்திரம் வாசிங்கள். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஆண்டவராய் இயேசுவினாலே பிழைத்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்தாவின் நாமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே நமக்கு சுகம் இருக்கிறது சகோதரனே, ஆரோக்கியம் இருக்கிறது, ஒரு புதிய பலன் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தருவார். உங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்துக்கு தேவையான பலத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருவார். இந்த திருப்பந்தியிலே ஹல்லேலூயா நாம் கீழ்ப்படியுள்ள ஒரு இருதயத்தோடு நாம் திருப்பந்தியிலே பங்கு பெறும் போது அதிலே பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜீவன் இருக்கிறது. திருப்பந்தியிலே ஜீவன் இருக்கிறது. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுமான நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சோத்திரம் ஆண்டவரே, திரியேக தேவனை சோத்திரிப்போம்.
சீக்கிரமாய் வரப்போகிறவரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காய் சோத்ரம். துவக்கத்தை மட்டுமாக கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நம்முடைய சமூகத்தை கிருபையாய் கட்டளையிட்டு நீங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே பாத்திரவான்களாய் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்தீரே. கூடி வந்த ஒவ்வொருவரையும் தயவுள்ள அன்பின் ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டி கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்க நடிகன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா ரீதியிலும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த பூலோகத்திலே நாங்கள் இப்படி ஒரே குடும்பமாய் காணப்படுவது போல நம்முடைய வருகையிலும் அங்கே நாங்கள் இப்படியே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சின்ன சபையை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தும். நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாவும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தாவுடைய ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு நம்முடைய பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே.